Hi friends, welcome back to my channel Jenny's Lifestyle. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம vlog எடுத்து கொஞ்சம் வேலையில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் நம்மளுக்கு vlogs வந்துட்டு ஒழுங்கு நம்மளால் போட முடியல. பட் ஆனால் ஷார்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரெகுலராக நான் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், பாருங்கள். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு என் பெரிய பையனோட பர்த்டே. ஸோ அதுக்காக வந்துட்டு ப்ரிப்ரேஷன் வேலை, ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நாள் தான் செய்கிறோம். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். இன்னைக்கு டே எப்படி போகுது. ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆயிடுச்சு. டைம் வந்து 6 o'clock. இப்போ தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. நானும் என் பையனும் தான் போகிறோம். ஸோ போயிட்டு அவனுக்கு என்னெல்லாம் எடுக்கிறோம், அதுக்கப்புறம் இன்னைக்கு ஈவினிங் நைட் vlog வந்து எப்படி இருக்குது, நைட் ரொட்டீன் எப்படி இருக்குன்றதெல்லாம் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான் போயிட்டுருக்கேன். எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபன் மாலுக்கு தான் போயிருக்கேன். பிகாஸ் அதுதான் வந்து எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஜஸ்ட் ஒரு 15 minutes ட்ராவல் தான். ஸோ அதனால் நானும் பெரிய பையனும் வந்துட்டோம். நானும் பப்பும் வந்து வந்திருக்கோம். ஸோ ஃபன் மாலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்டோர்ஸ் வந்து கிடையாது. பார்த்திங்கன்னா மேக்ஸ் இருக்குது, பேண்ட்லூம்ஸ் இருக்குது, அன்லிமிட்டடில் இருக்குது, அதுக்கப்புறமா ஜான் ஃபிலிப்ஸ், அப்புறம் லீ கூப்பர், இந்த மாதிரி ஒரு சில பிராண்டட் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, நம்ம போய் பார்க்கலாம். பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவனுக்கு வந்து ஜான் ஃபிலிப்ஸ்க்கு தான் போயிருந்தேன். பட் ஆனால் அங்கே அவனுக்கு வந்து சைஸ் வந்து ஒன்றும் செட் ஆகலை. போட்டு பார்த்தா அவனுக்கு சைஸ் எதுவும் பிடிக்கல. ஸோ அதனால் அந்த இடத்த விட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லீ கூப்பருக்கு போயிருந்தோம். ரொம்ப காஸ்ட்லிங்க லீ கூப்பரில். பட் இருந்தாலும் பரவாயில்ல, பிடிச்சிருந்துச்சுன்னா எடுக்கலான்னு சொல்லி தான் போனது. பட் அங்கேயுமே வந்து அவனுக்கு சைஸ் எதுவும் செட் ஆகலை. ஸோ செட் ஆகாதனால நம்மளோட எப்பயுமே ஆல் டைம் ஃபேவரேட் மேக்ஸ்க்கு வந்தாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மேக்ஸ்க்கு போனால் கண்டிப்பாக செட் ஆகிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குது. பட் நான் ஃபஸ்ட்லேருந்து அவனை கூப்பிட்டேன், வரவே இல்லை. பட் லாஸ்ட் வந்து மேக்ஸில் தான் எங்களுக்கு ட்ரெஸ் அமைஞ்சிச்சு. சரி நம்மளும் ஏதாச்சும் பார்க்கலாமேன்னு சொல்லி போய் பார்த்தேன். ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருக்காங்கங்க. உங்களுக்கு 70% ஆஃபர், 50% ஆஃபர்னு சொல்லி நிறையா மேக்ஸில் போயிட்டுருக்கு. இப்போ போயிட்டுருக்கான்னு தெரியல, போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து சீப்பாகவும் இருக்கும். சீப் மீன்ஸ் காஸ்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு ரீசனபிள் காஸ்ட்டில் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். அதுவும் டெய்லி வியர்ஸ் டிஷர்ட்ஸு, ட்ரௌசர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மேக்ஸில். அப்புறம் அங்கே பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு பசி எடுத்துச்சா, சரி கேஎஃப்சியில் போய் ஏதாச்சும் கொஞ்சம் நொறுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பையனும் போயிட்டு விங்ஸு, அப்புறம் சிக்கன் ரோல் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சு கொஞ்ச நேரம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். அவன் ரொம்ப நாளாக என்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தான். சரி வாடா லென்ஸ் கார்ட்டில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் இருந்துச்சு. ஸோ அங்கேயும் போயிட்டு பார்த்துட்டு அவனுக்கு ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஒரு பேக்கரியில் நிப்பாட்டி அவனுக்கு நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடணும்ல. ஸோ அது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் அவனோட பர்த்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு காலையில் அவனுக்கு பிடிச்சதை செய்யலாம் அப்படின்னு பன்னீர் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணியும் பன்னீர் 65யும் அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன். அவனுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப பிடிக்குங்க. இதோட டீட்டெயில் ரெசிபி வந்து நம்மளோட ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பன்னீர் 65 ரெசிபி மட்டும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். பன்னீர் வந்து நான் க்யூபாக வந்து கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இவ்வளோ பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் மேக்னேட் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தேவையான மிளகாத்தூள், அதுக்கப்புறமா வந்து சிக்கன் மசாலா தூள் அது போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ரொம்பவே பேசிக்கான மசாலா தாங்க, வேறு எதுவுமே ஸ்பெஷலாலாம் போடல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் போட்டு ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேட்டராக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான அந்த இது பன்னீர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும். ஸோ அன்றைக்கி ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அன்றைக்கி ஸ்கூலில், அதனால் நம்ம எதுவும் ஸ்பெஷலாக செய்ய முடியல. ஸோ அன்றைக்கி வந்துட்டு நான் வெஜிடபிள் பிரிஞ்சும் அதுக்கப்புறமா பிரிஞ்சு இல்லை பிரியாணியும் சிக்கன் பன்னீர் 65யும் செஞ்சு வச்சுட்டு அப்புறம் அஸ் யூஷுவல் கேரட் ஜூஸ்லாம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பிஸ்கெட்டும் கொஞ்சம் வச்சு எல்லாத்தையுமே பேக் பண்ணியாச்சு. அவனுக்கு வந்து ஆல்ரெடி நான் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். இது வந்து என் சின்ன பையனுக்கு பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே பேக் பண்ணி கொடுத்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அன்றைக்கி வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான், எங்களுடைய லன்ச் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. என்ன ஃபீல் பண்ணுற சொல்லு? ஹாப்பியாக இருக்கேன். இன்னைக்கு யாருக்கு பர்த்டே? ரின்சனுக்கு. இது இந்த மாதிரி என்ன ஸ்கூல் விட்டு வந்தாச்சா? நான் வந்துட்டேன். இன்னும் ட்ரெஸ் சேஞ்சில் எதுவுமே பண்ணல? ஆமாம், எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. என்ன பேக் பண்ண போகிறீங்க? இது யாருக்கு இதெல்லாம்? இது எல்லாமே ரின்சனுக்கு. அப்புறம் வந்து ஃபுல்லாக இது பண்ணி இங்கே ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுவோம். அவனுக்கு பர்த்டே விஷ் பண்ணலையா? ஆமாம், இது வைரவே இது எல்லாமே கமெண்ட்டில் வந்து ரின்சனுக்கு வந்து விஷ் பண்ணிடுங்க. ஓகே ஓகே. நீ பேக் பண்ணுறியா இல்லை யார் பேக் பண்ணுற? சரி, இது எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒன்றா பேக் பண்ணி எடுத்து வைக்கலாம். ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு பப்போட பர்த்டே இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நாங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டோம். என்னென்ன கிஃப்ட்ஸ் பேக் பண்ணியிருக்கோம் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவன் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாய்ஸ்க்கு வந்து கிஃப்ட் வாங்குறது ரொம்பவே கஷ்டமான ஒரு வேலையாக இருக்குங்க. ஏன்னா என்ன கிஃப்ட் வாங்கணும் என்ன வாங்கணும்னே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி இல்லையா? என்ன சோட்டு? கம்மி தானே? நிறையவே இருக்கு. என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது சொல்லு பார்ப்போம். நிறைய இருக்குது. ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மிங்க. ரொம்ப தேடி அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் என்னெல்லாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி தான் பார்த்து வாங்கியிருக்கேன். பட் ஆனால் இன்னும் நிறையா இது ஆர்டர் போட்டதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய இது வரல. சரி ஓகே அப்படின்ட்டுன்னு இருக்கிறத வச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கோம். என்ன சோட்டு? ஓகேவா? ஓகே. சோட்டுமே வந்து அவனோட சேவிங்ஸில் அவன் வந்து ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கான். அது வந்து ஒரு மவுஸ் வந்து ரொம்ப நாளாக அவன் கேட்டிருந்தான். அதனால வந்து அந்த மவுஸ் எதுக்கு இப்போ சொன்னேன்? அவங்க பார்க்க கிஃப்ட் பேக் இது பிரிக்கும் போது பார்த்துருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே எதுக்கிட்ட சொல்கிற? சரி ஓகே, சொல்லியாச்சு. அது ஒரு கிஃப்ட் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் வந்துட்டு எவ்வளோ ஒரு 10 பேக் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு சொல்லிட்டு அவன் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன். கேர்ள்ஸ்க்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குங்க. பட் ஆனால் பாய்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆப்ஷன்னே தெரியல. வெறும் இந்த பர்ஃப்யூமு இல்லைன்னா வந்துட்டு அப்புறம் என்ன சொல்கிறது, பர்ஃப்யூமு, அதுக்கப்புறமா அவங்க ஸ்போர்ட்ஸ் ஏதாச்சும் விளாண்டாங்கன்னா அந்த மாதிரி ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸஸ், இதுதான் இருக்குது. அது என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு தெரியல. நீங்கள் உங்களுக்கு யாராச்சும் பாய்ஸ் கிட் இருக்காங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் கிஃப்ட்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பேசல. என்னென்ன கிஃப்ட்டு அவன் அன்பாக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாதி வந்துட்டு நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மிச்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் வந்துட்டு எங்கள் கடையிலேருந்து நாங்கள் எடுத்திருந்தோம், வாங்கியிருந்தேன். ஸோ அது எல்லாமே வந்து அவன் அன்பாக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ என்னென்ன கிஃப்ட் பேக் பண்ணியிருக்கதை பார்ப்போமா? ஸோ பாருங்கள், இதெல்லாமே தான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை இப்போ அவனுக்கு எப்படி நான் வந்துட்டு காட்டுறது, எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. பண்ணலான்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். ஆனால் அவன் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆக மாட்டான், அந்த அளவுக்கு வந்துட்டு இல்லை. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகுறான்னு சொல்லிட்டு. ஓகே, பாய்.